எபிரே மொழி கற்றுக்கொள்வது ரொம்ப எளிதான ஒரு காரியம். அதுக்கு நான் 2 உதாரணங்கள் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுகிறேன். வேதத்தின் அடிப்படையில் 2 உதாரணங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் சிவந்த சமுத்திரத்தை தாண்டி அநேக ராஜ்யங்களை ஜெயித்து வந்தாங்க. மோவாபின் எல்லையில் வந்து தங்கும்போது மோவாபின் ராஜா பாலாக் அவனுடைய மனதில் ஒரு பயம் உண்டாகுது. என் ராஜ்யம் என் கருத்து விட்டு போயிருமோ என்கிற ஒரு பயம் அவனுக்கு உண்டாச்சு. அவனுக்கு ஒரு யோசனை தோன்றினது. இவங்களை சபிச்சாச்சுன்னா ஒருவேளை நம்ம இவங்களை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு பிலேயாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசியை விலை பேசி ஆசை வார்த்தைகளை காமிச்சு அவனும் அந்த ஆசை வார்த்தைக்கு மயங்கி கழுதில் ஏறி இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக அவன் பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தான். அப்படி கழுதில் ஏறி பிரயாணம் பண்ணும்போது கழுதையை வழியிலே 3 தரம் அவன் அடித்தான். 3ஆம் தரம் அடிக்கும்போது கர்த்தர் அவனுடைய வாயை, அந்த கழுதையின் வாயை கர்த்தர் திறந்தார். அது மனிதன் பேசின மொழியை பேசினது. இந்த மோவாபிய ஜனங்கள் என்ன மொழி பேசினாங்க என்பதை வேதத்தில் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அவங்க எந்த வம்சத்தை சார்ந்தவர்கள் என்று நம்மளுக்கு தெரிய வந்தால் அவங்க என்ன மொழி பேசியிருப்பார்கள் என்கிற ஒரு கணிப்பு நம்மளுக்கு வந்துடும். இந்த மோவாபிய ஜனங்கள் யாருடைய வம்சம்? மோவாபிய ஜனங்கள் இவங்க லோத்தினுடைய வம்சம். லோத்தினுடைய மூத்த மகளுக்கு பிறந்த பிள்ளைகள் தான் யாரு? மோவாபிய ஜனங்கள். இந்த லோத்துக்கும் ஆபிரகாமுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோத் ஆபிரகாமுடைய அண்ணன் பையன். ஆபிரகாம் வேதம் சொல்லுது அவன் ஒரு எபிரேயன். அதாவது அவன் எபிரேய மொழியை பேசினதுனால அவன் ஒரு எபிரேயன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆபிரகாம் எபிரேய மொழியை பேசியிருந்தால் அப்போ லோத் எந்த மொழி பேசியிருக்கணும்? எபிரேய மொழியை தான் பேசியிருக்கணும். லோத் எபிரேய மொழி பேசியிருந்தால் லோத்தின் வம்சத்தில் உள்ளவங்க அந்த மோவாபிய ஜனங்கள் என்ன மொழி பேசியிருப்பாங்க? அவங்களும் எபிரேய மொழியை தான் பேசியிருப்பாங்க. இந்த மோவாபிய ஜனங்கள் எபிரேய மொழியை பேசியிருந்தால் பிலேயாமை சுமந்த அந்த கழுதையும் என்ன மொழி தான் பேசியிருக்கணும்? எபிரேய மொழி தான் பேசியிருக்கணும். ஒரு பிலேயாமை சுமக்கிற கழுதையே எபிரேய மொழி பேசும்போது ஏசப்பாவை சுமக்கிற கழுதை நம்ம ஏன் பேச முடியாது? கர்த்தர் நிச்சயமா நம்ம வாயை திறப்பார். அவர் நம்ம இந்த மொழியை பேசுவதற்கு கர்த்தர் நம்மளுக்கு அனுகிரகம் செய்வார். அந்த மொழியை கற்றுக்கொள்வதற்கும் கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்வாராக.